வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு அனைவரும் எதிர்பார்த்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறைக்காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பல்வேறு குவாலிஃபிகேஷன்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எடுக்குறாங்க. இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ தடகளை உடைய சரித்திரமடை. இதான் நோட்டிஃபிகேஷன். இதுல வாங்க முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். நீங்க இதுக்கு ஆன்லைன்ல மட்டும் அப்ளை பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. முக்கிய தேதி சொல்லி கொடுத்து, இணையவழி விண்ணப்பம் துவங்கும் தேதி எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னா 22/8/2025. அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட்னா 21/9/2025. நீங்கள் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை திருத்தம் செய்யறதுக்கு லாஸ்ட் டேட் 25/9/2025. உங்களுக்கு எக்ஸாம் எப்போ இருக்குன்னா 9/11/2025 செய்கிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எத்தனா 3665. அதுவும் 3644 + 21 வேகன்சி கொடுக்குறாங்க. காவல்துறை டிபார்ட்மெண்ட்டில் 2ஆம் நிலை காவலருக்கு எத்தனை வேகன்சினா 2133 வேகன்சி கொடுக்குறாங்க. சிறை மற்றும் சீர்திருத்துறையில் 2ஆம் நிலை காவலருக்கு ஆண்கள் 142 பேரும், பெண்கள் 38 பேரும், டோட்டலாக 150 வேகன்சி இருக்குது. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் தீயணைப்பாளருக்கு ஆண்கள் மட்டும் 630 வேகன்சி, டோட்டலாக 3644 + 21 வேகன்சி சொல்லிக்கிறாங்க. அடுத்த அப்படி கீழே வாங்க. நெக்ஸ்ட் சிறப்பு ஒதுக்கீடு கொடுத்துக்கிறாங்க. போஸ்டிங் தகுந்தமே சிறப்பு ஒதுக்கீடு கொடுத்துக்கிறாங்க. அது கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. அடுத்தது சேலரினா 18,200 to 67,500 கொடுக்குறாங்க. இது கல்வி தொகுதினா குறைஞ்சபட்சம் இங்கே 10ஆம் வகுப்பு முடிச்சிருன்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு கல்வி தொகுதி 10ஆம் வகுப்பு. அடுத்தது ஏஜ் லிமிட் இருக்குன்னா பொதுப்பிரிவினர் ஓசியாக இருந்தால் உங்களுக்கு 18 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ள இருக்கணும். அதுவே பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்குலாம் 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்தது எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்டி இவங்களுக்குலாம் 18 வயசு to 31 வயசுக்குள்ள இருக்கணும் செய்கிறாங்க. அடுத்து 3ஆம் பாலினத்தவர் அவங்களுக்கு வயது 18 to 31 இருக்கணும். அது ஆதரவற்ற விதவை அவங்களுக்கு 18 to 37 வயசுக்குள்ள இருந்தால் அவங்க இது எலிஜிபிள். அடுத்தது முன்னாள் இராணுவத்திற்கு 47 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியே கீழே வாங்க. அடுத்தது பாருங்க, கம்யூனிட்டி வைஸ் எத்தனை பர்சன்டேஜ் இடஒதுக்கீடுன்னு சொல்லி கொடுத்துறாங்க. அதை செக் பண்ணிக்காங்க. ஓசிக்கு 31%, பிசிக்கு 26.5, பிசிஎம்க்கு 3.5, எம்பிசி டிஎன்சிக்கு 20, எஸ்சிக்கு 15, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1%. அப்படியே கீழே வாங்க. அடுத்து வாங்க தேர்வு முறைகள் பற்றி பார்க்கலாம். தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு 80 மார்க்கு, முதன்மை எழுத்து தேர்வுக்கு 70 மார்க்கு, அடுத்தது உடல் தகுதி போட்டிக்கு 24 மார்க்கு, சிறப்பு மதிப்பெண்கள் 6. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வாங்க. உடற்கூறு அளத்தல் தேர்வு பற்றி பார்க்கலாம். ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி இவங்களுக்குலாம் ஆண்களாக குறைஞ்சபட்ச ஹைட் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். பெண்களுக்கு குறைஞ்சபட்ச ஹைட் 159 சென்டிமீட்டர்னு சொல்லிக்கிறாங்க. அதுவே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஆண்களாக இருந்தால் குறைஞ்சபட்ச ஹைட் 167 சென்டிமீட்டரும், பெண்களாக இருந்தால் 150 சென்டிமீட்டருக்கும் சொல்லிக்கிறாங்க. அடுத்து மார்பளவு ஆண்களுக்கு ஆண்களுக்கு மட்டும் தான் கொடுத்துறாங்க. சாதாரண நிலையில் 81 சென்டிமீட்டரும், மூச்சு உள் இழுக்கப்பட்ட நிலையில் 5 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. இதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. அப்புறம் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கங்க. பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.